ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மல் ஏசி, இன்வெர்டர் ஏசி இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நார்மல் ஏசி, இன்வெர்டர் ஏசி இது ரெண்டுத்துக்குள்ள ஒரு மெயின் வித்தியாசமே வந்து இது ரெண்டுத்திலையும் உள்ள அந்த கம்ப்ரஸர் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். இப்போ நார்மல் ஏசியில் உள்ள கம்ப்ரஸர் வந்து ஃபிக்ஸட் ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். அதாவது ஒரு நார்மல் ஏசி இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி செட் பண்ணக்குள்ள அந்த ரூம் டெம்பரேச்சர் கூலிங் வந்து 25 டிகிரி வந்ததும் அந்த கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் ஆஃப் ஆகிடும். திரும்ப அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரியோட அதிகமாகும் போது ஒரு 27 டிகிரி ஆகும்போது அந்த கம்ப்ரஸர் வந்து திரும்ப வந்து ரீஸ்டார்ட் ஆகி ரன் ஆகும். ஸோ இப்படியே வந்து அந்த கம்ப்ரஸர் வந்து கட் ஆஃப் ஆகி ரீஸ்டார்ட் ஆகி இதுமாதிரி கண்டினியூஸாக வந்து ஆன் ஆஃப் அப்படின்னு இதோட ஆப்ரேஷன் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கும். இந்த கம்ப்ரஸரோட ஸ்பீடு வந்து இதோட ஆர்பிஎம் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் ஆகாது, ஃபிக்ஸடு ஆர்பிஎம்ல தான் இது வந்து ரன் ஆகும். இப்போ இன்வெர்டர் ஏசியில் உள்ள அந்த கம்ப்ரஸர் வந்து வேரியபிள் ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். அதாவது ஒரு இன்வெர்டர் ஏசி இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி வந்து நம்ம செட் பண்ணக்குள்ள அந்த ரூம் கூலிங் வந்து 25 டிகிரி வந்ததும் அந்த கம்ப்ரஸர் வந்து ஃபுல்லாக வந்து கட் ஆஃப் ஆகாது, அதோட ஸ்பீடு மட்டும்தான் வந்து லோ ஆகும். ஸோ இதை போல் அந்த டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரியோட அதிகமாகும் போது ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அதோட ஸ்பீடு வந்து இந்த கம்ப்ரஸரோட ஸ்பீடு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இப்படி அந்த கம்ப்ரஸர் வந்து கண்டினியூஸாக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்வெர்டர் ஏசியில் கூலிங் வந்து கண்டினியூஸாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த கம்ப்ரஸரோட ஸ்பீடை வந்து வேரி பண்ணுறதுக்காக தான் அதில் வந்து இன்வெர்டர் சிஸ்டம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த இன்வெர்டர் சிஸ்டம் மூலமா அந்த கம்ப்ரஸர் மோட்டரோட ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலமா அதோட ஸ்பீடையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இதில் வந்து இந்த இன்வெர்டர் டெக்னாலஜி வந்து பயன்படுத்துறதுனால தான் அதை வந்து நம்ம இன்வெர்டர் ஏசி அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் ஏசியில் வந்து அதோட பவர் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, அதில் உள்ள அந்த கம்ப்ரஸர் வந்து ஒன்ஸ் வந்து கட் ஆஃப் ஆகி திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும்போது அதோட ஸ்டார்டிங் டைமில் அது நார்மலாக எடுக்கக்கூடிய கரண்ட்டை விட 3 மடங்கு அதிகமான கரண்ட் வந்து எடுக்கும். ஸோ இப்படி வந்து அது ஆன் ஆஃப்னு டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி அது கண்டினியூஸாக அதோட ஆப்ரேஷன் நடக்கிறதுனால அதோட கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லோடை வந்து எடுக்கும். இதனால் பவர் கன்சம்ஷனும் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். இப்போ இன்வெர்டர் ஏசியில் வந்து அதோட பவர் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, அதில் உள்ள அந்த கம்ப்ரஸர் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து இன்வெர்டர் ஏசி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அப்போ மட்டும்தான் அந்த கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இடையில வந்து கட் ஆஃப் ஆகாது, ரீஸ்டார்ட் ஆகாது. ஸோ இதனால் வந்து அது கண்டினியூஸாக வந்து அதோட ஸ்பீடு மட்டும் வேரி பண்ணிட்டு கண்டினியூஸாக ரன் ஆகிறதுனால அதோட கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான கரண்ட்டை மட்டும் தான் எடுக்கும். ஸோ அதோட பவர் கன்சப்ஷனும் ஈக்குவலாக தான் எடுத்துகிட்டு இருக்கும். இதனால் வந்து நார்மல் ஏசியை விட இந்த இன்வெர்டர் ஏசியில் வந்து ஒரு 30லேருந்து 50% வரைக்கும் நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நார்மல் ஏசியில் வந்து அதில் வரக்கூடிய கூலிங் வந்து நமக்கு ஸ்டேபிளாக நமக்கு வந்து கிடைக்கும். கம்ப்ரஸர் வந்து இதுமாரி கட் ஆஃப் ஆகி திரும்ப ரீஸ்டார்ட் ஆகி இதுமாதிரி ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒன்ஸ் வந்து அந்த கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆகிட்டுதுன்னா அந்த நார்மல் ஏசியில் உள்ள கூலிங் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடும். திரும்ப அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து அதிகமானதுக்கப்புறமா ஸோ அந்த கம்ப்ரஸர் திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும்போது ஸோ அந்த ஏசியில் வந்து கேஸ் சர்க்குலேஷன் ஆகி நம்ம கூலிங் வந்து கிடைக்கும். ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன் ஆஃப்னு ஆகி கண்டினியூஸாக ரன் ஆகிறதுனால கூலிங் வந்து ஸ்டேபிளான கூலிங் வந்து நமக்கு கிடைக்காது. இப்போ இதுவே இன்வெர்டர் ஏசியில் வந்து நமக்கு கூலிங் வந்து ஸ்டேபிளான கூலிங் வந்து கிடைக்கும். ஸோ அதோட கம்ப்ரஸர் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி அதோட ஸ்பீடு மட்டும் வேரி பண்ணிக்கிறதுனால செட் பண்ணி வச்சுட்டு கூட அந்த டிகிரிக்கு வந்து நம்ம கூலிங் வந்துட்டாலுமே அதோட ஸ்பீடு மட்டும் லோ ஆகிடும். ஸோ அதே போல் கூலிங் சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே தான் இருக்கும். இதனால் நமக்கு வந்து கூலிங் வந்து கண்டினியூஸாக நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேபிளான கூலிங் கிடைக்கும். ஸோ அதே போல் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ நார்மல் ஏசியில் வந்து அவுட்டோரில் வந்து நிறைய நாய்ஸஸ் வந்து நிறைய நமக்கு வந்து வரும். ஸோ அதே போல் இன்வெர்டர் ஏசியில் வந்து அந்த மாதிரி நாய்ஸஸ் எல்லாம் நிறைய நமக்கு கிடைக்கும். இப்போ நார்மல் ஏசியில் வந்து கூலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் கூலிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுவே வந்து இந்த இன்வெர்டர் ஏசியில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் கூலிங் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி அதோட ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனால ஃபாஸ்ட்டாகி வந்து நம்ம கூலிங் வந்து இன்வெர்டர் ஏசியில் நமக்கு கிடைக்கும். நார்மல் ஏசியோட காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இன்வெர்டர் ஏசியை கம்பேர் பண்ணக்குள்ள இதோட காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ லோ பட்ஜெட்டில் நமக்கு ஏதாவது ஒரு ஏசி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நார்மல் ஏசியை நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இன்வெர்டர் ஏசியோட காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நார்மல் ஏசியை கம்பேர் பண்ணக்குள்ள இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ அதே சமயத்தில் இந்த இன்வெர்டர் ஏசியில் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம நிறையா வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்வெர்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால இந்த ஏசியோட லைஃப் வந்து நமக்கு அதிகமாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நார்மல் ஏசி அப்புறம் இன்வெர்டர் ஏசி இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடச்சிட்டு இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.